இப்போ இந்த சமூக வலைதளத்துல ஒரு உயிரை நம்ம பிரேக் அடிச்சு எப்படியோ காப்பாத்திட்டோம் அப்படின்னா அந்த கேமரால நம்ம பதிவானா மட்டும்தான் நம்மளை கடவுளா பேசுவாங்க. இல்லன்னா உள்ள 60 பேரும் கேவலமா திட்டுவாங்க. என்னடா டிரைவர், என்னடா வண்டி ஓட்டுறான், இவங்களாம் யாரா லைசன்ஸ் கொடுத்தா, இந்த பதில தான் கேட்பாங்க. அதாவது ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு குறுக்க போறான் அப்படின்னா நம்ம ஹார்ன் அடிச்சோம் அப்படின்னா அவளை பார்த்து முறைப்பான், என்னம்பான், என்ன அவசரம்பான். டைமிங்கோட வண்டி ஓட்டுற நமக்கு என்ன அவசரம்னு தெரியும், தண்ணி அடிச்சுட்டு போற அந்த நாய்க்கு என்ன தெரியும்? அதான் நண்பர்களை பார்த்தோம். சரி, இந்த மோட்டார் தொழில இருந்து எவனுக்கும் நல்லது பண்ணி எவன் உயிரையும் காப்பாத்துன்ற அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் விலகி இருப்போம். காக்கி சட்டை போட்டா கேவலமா பாக்குறாங்க. காக்கி சட்டை போட்ட தொழிலேயே கேவலமான தொழில் இந்த மோட்டார் தொழில் தான். எவன் வேணாலும் அடிக்கலாம், எவன் வேணாலும் உதைக்கலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய உருவத்தை நம்ம இருக்க சொந்த ஊரை விட்டுட்டு அடுத்த ஊருக்கு, அடுத்த மாவட்டத்துக்கு, அடுத்த மாநிலத்துக்கு எடுத்துட்டு போறோம். அங்க நமக்கு யார் சப்போர்ட்டுக்கு வருவாங்க சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை. நம்ம ஊருக்குள்ள என்ன ரவுடித்தனம் பண்ணாலும், தப்பே பண்ணாலும் 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. ஓட்டுநர் மேல தப்பு கிடையாதுங்க. தன்னோட கெத்த காமிக்கணும், நம்ம ஊர்ல பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கணும். ஒரு வெட்டி பந்தாவுக்காண்டி டிரைவரை போட்டு அடிப்பாங்க, வண்டியை போட்டு உடைப்பாங்க, கண்ணாடியை போட்டு உடைப்பாங்க. டே நாயங்கள், அவர் பஸ் கண்ணாடி உடைச்சிங்க அப்படின்னா அதுக்கு 50,000 செலவு வரும்டா. 50,000 உன்னால சம்பாதிக்க முடியுமா? திருட்டு நாயங்கள 50,000 ரூபாங்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? குடிச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 150 ரூபா பிச்சை எடுத்து சரக்கு அடிச்சு நீ ரோட்ல குடிச்சிட்டு உங்களுக்கு எப்படா தெரியும் அந்த 50,000 மதிப்பு? ஒரு 2 வீலர்ல போறீங்க, வைக்கிறீங்க, குறுக்க வந்து போறீங்க, ஒரு பிரேக் அடிக்கிறோம், உள்ள 55 பேத்துக்கும் போய் கம்பியில மோதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு யார் பாப்பா? நீ பாப்பியா? அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை நண்பர்களே. நான் நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டேன், பார்த்துட்டேன். இந்த மோட்டார் தொழில நம்மனால 100 பேர் தப்பிக்கிறாங்க, 100 பேர் உயிரோட இருக்கிறாங்க, 100 பேர் அவங்க குடும்பத்துக்கு நல்லது கிடைக்கிற அளவுக்கு நம்ம சேஃப்டியா அவங்கள கொண்டே வீட்டில் விடுறோம் அப்படின்ற நன்றி கடன் ஒரு பயலுக்கும் கிடையாதுங்க. ஆனா சீனுக்காக போடுவாங்க கேமரா தூக்கிக்கிட்டு, டிரைவர் தான் கடவுள், டிரைவர் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டே இயங்காது, மக்களுக்கு சோறு கிடைக்காது, தண்ணி கிடையாது. அதெல்லாம் எவனும் யோசிக்கிறது இல்லை. சோறு கிடைக்கலனா, அரிசி கிடைக்கலனா பீஸா வாங்கி தின்ட்டு போயிடறான், பிஸ்கட் வாங்கி தின்ட்டு போயிடறான். எங்க பொழப்பு தாங்க நாரின பொழப்பா இருக்கு. நாங்கெல்லாம் நிறைய இடத்துல போய் இந்த ஊர் பழக்க வழக்கம் என்ன, அடுத்த ஊர் பழக்க வழக்கம் என்ன, அடுத்த ஊர் மொழி என்ன, அடுத்த ஊர்ல சாப்பாடு கிடைக்குமா, அடுத்த ஊர்ல டீசல் திருட்டு, அடுத்த ஊர்ல கொலை மிரட்டல், வண்டியில படுத்து கிடந்தோம் அப்படின்னா அங்கிட்ட அடிக்கிறேன், வண்டிக்குள்ள உள்ள செல்ல பிடிக்கிட்டு போறதுக்கு நம்மளே கொண்டுட்டு போயிடுவோம் போல. நைட்ல தூங்கி தெரியுங்களும் டீசல் திருட்டு போயிடுறான், 200 லிட்டர் டீசல் திருட்டு போயிடுறான், 200 20,000 ரூபா. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கை காசை போட்டு தான் வரணும். ஓனர் கேவலமா திட்டுவாரு, வண்டியாண்ட அங்கே நிப்பாட்டினேன், இங்கே நிப்பாட்டினேன். இதுல இல்லாம திருட்டுகள், வெளி மாநிலங்களுக்கு போகும்போது லாரி டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு அன்சேஃபா போறாங்க. யாருக்குமே ஒரு உத்தரவாதமே கிடையாது உயிருக்கெல்லாம். ரொம்ப 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 கஷ்டங்க. அந்த மோட்டார் தொழில், காக்கி சட்டை போட தொழில், கலர் சட்டை போட்டு என்ன திருட்டு வேலை கூட பண்ணிட்டு போயிடலாம், தப்பிச்சுக்கலாம். காக்கி சட்டை போட்டு நீங்க டிரைவரை மாறி வண்டி ஓட்டுனீங்க அப்படின்னா எல்லாத்துட்டையும் அடி வாங்கணும், எல்லாத்துட்டையும் மிதி வாங்கணும், திட்டு வாங்கணும். நம்மளுடைய ஒரு நல்ல மனசு, ஒரு பொறுமையான ஒரு குணம். எங்க பொறுமையான குணம் என்ன தெரியுமா? குறுக்க போறவனை பிரேக் அடிச்சு, நமக்கு ஒரு மனப்பதட்டம் வந்தாலும் பரவாயில்ல, அட்ரா பிரேக் அடிச்சு அங்கிட்டு வளைச்சு இங்கிட்டு வளைச்சு யாரு மேலேயும் படாம, யாருக்கும் இடிக்காம, அந்த நேரத்துல எங்க மூளை எவ்வளவு வேலை செய்யும் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அந்த ஒரு உசுரை பிரேக் அடிச்சு காப்பாத்தி விட்டோம் அப்படின்னா அவன் வண்டிக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு எங்களை பார்த்துட்டு போன, எனக்கு என்ன அவசரம் உனக்கு, எதுல அப்படி போறேன்னு சொல்லி வண்டியை ஸ்டாண்ட போட்டு அடிப்பாங்களா? பொத்திக்கிட்டு தான் போகணும். நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா காக்கி சட்டை போட்டிருக்கிறோம். மீறி அடிச்சா அவன் ஊரு இன்னும் 10 பேர் சேர்ந்து எங்களை அடிப்பாங்க. எங்களுக்கும் குடும்ப கூட்டி இருக்கு. திடீர்னு படாத்துல போட்டு செத்து போயிட்டோம் அப்படின்னா எங்க குடும்ப கூட்டிக்கு என்ன பண்றது? நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் நண்பர்களே நான் அந்த காக்கி சட்டையவே வெறுக்கிறேன். அதாவது ஓட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்தவன் பண்ற தப்புக்கு கூட நாங்க தான் அடி வாங்கணும். அடுத்தவன் வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டுனா கூட அதுக்கு நாங்க தான் போனேன். வண்டி ஓட்ட தெரியாம தண்ணியை போட்டு குறுக்க செத்து போயிட்டான் அப்படின்னா பெரிய வண்டிக்காரனா இடிச்சு விட்டான்ற பேர் வரும். ஏன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும். உனக்கு ரூல்ஸை முதல்ல மாத்துங்க. தவறு செய்யறவனுக்கு தான் தண்டனை கிடைக்கணும். நான் பல தடவை சொல்லிட்டேன், வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டுல. தவறு செய்யறவனுக்கு நீங்க தண்டனையை கொடுங்க, அப்பதான் பயம் வரும். ஒரு 2 வீலர் வச்சிருக்கான அவன் சொத்தை பறிமுதல் பண்ணி பெரிய வண்டிக்கு நீங்க செலவு கொடுங்க, அடிப்படை செத்தவனுக்கு செலவு கொடுங்க. அவனுக்கு சொத்தே இல்லையா, தூக்கி வல்ல முழுக்க ஜெயில போடுங்க, பெரிய வண்டியில இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுங்க.
எல்லாத்துக்கும் பெரிய வண்டி காரணம் பெரிய வண்டி காரணம் பெரிய வண்டி காரணம்னா சின்ன வண்டிக்கு எப்பங்க புத்தி வரப்போகுது? அவன்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லைன்னா 100 ரூபா பெட்டி கேஸை போட்டு அவனை உள்ள விட்டுறது. அவனுக்கு லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு 100 ரூபா பெட்டி கேஸை போட்டு விட்டுறது. அவன் ஹெல்மெட் போடலன்னா 100 ரூபா பெட்டி கேஸை போட்டு விட்டுறது. கடைசியில் பெரிய வண்டி மேலே கேஸ், பெரிய வண்டி மேலே கேஸ், பெரிய வண்டி மேலே கேஸ். ஏன்னா நாங்கள் தானே எல்லா தப்பும் பண்ணுறோம். அதாவது ஆர்டிஓவில் வந்து எங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு எவ்வளோ நாள் நாங்கள் ட்ரைனிங் போகிறோம், எவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்து எங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு பயத்தை உண்டாக்கி அவ்வளோ ரூல்ஸ் போட்டு இதெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு காக்கி சட்டையை போட்டு எங்களுக்கு உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு ரினுவலுக்கு போகும்போது எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு 2 வீலர் கூட ஓட்ட தெரியாம ஒரு நாய் குறுக்க வந்து கடைசியில் எங்கே சொல்லுவோம், உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான், உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான், உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான்னு தமிழ்நாட்டு ஆர்டிஓவையே கேவலமாக பேசுகிற அளவுக்கு அவன் பேசிட்டு போவான். ஏன்னா அவனை கேட்க கண்டிக்க யாரும் கிடையாது. நாங்கள் காக்கி சட்டை போட்டதுனால நாங்கள் எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது, பிக் பாஸ் சொல்கிற மாதிரி. அதனால் நாங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால எங்கள் மேலே எல்லாரும் கோவப்படுவாங்க. காவல்துறையும் அடிப்பாங்க, உதப்பாங்க, கண்டவெல்லாம் அடிப்பான், உதப்பான். வீட்டில் கட்டினாவை தான் அடிக்கிறா உதைக்கிறான்னா கண்டவனும் அடிக்கிற அளவுக்கு எங்கள் நிலைமை ஆகிப்போச்சு. காக்கி சட்டை போட்டவன் அடி வாங்கியே ஆகணும், விதி வாங்கியே ஆகணும். இதாங்க தலை விதி, மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. காக்கி சட்டையை போட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறேன், உழைக்கிறேன்னு சொல்லி குறைவான சம்பளத்துக்கு அதிக உழைப்பை நீங்கள் கொடுத்து அடுத்தவன்ட்ட உதவ வாங்கிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். இந்த விஷயம் மாறவே மாறாது நண்பர்களே, மாறவே மாறாது. இதை மாற்றவும் முடியாது. நமக்கு 2 போலீஸை பாதுகாப்புக்கு போட்டு நம்மளை மகாராஷ்டிராவுக்கோ ஹைதராபாத்துக்கோ கர்நாடகாவுக்கோ போய் சரக்கு இறக்கிடுவாங்க, லோடு இறக்கிடுவாங்கலாம் அவங்களை அனுப்ப மாட்டாங்க. நீங்களாக தான் சொந்த முயற்சியில் போயிட்டு வரணும். திருப்பி வந்தால் சம்பளம் வாங்கலாம், இல்லைன்னா அப்படியே கிளம்பலாம். அடுத்த டிரைவரை போட்டு அந்த ஓனர் ஓட்டிக்குவார். உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க பாடி வந்துச்சு அப்படின்னா அடக்கம் பண்ணிட்டு நீங்கள் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சோலி. நம்ம சேஃப்டியாக இருக்கணும், பார்த்துக்குங்க. காக்கி சட்டை போட்டு ஓட்டுறவங்க கவனமாக ஓட்டுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.